ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நாம் இன்னைக்கு கருஞ்சீரக தண்ணீரை தொடர்ந்து 1 மாதம் குடித்து வந்தால் உடலில் ஏற்படும் பல மாற்றங்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம். கருஞ்சீரகத்தினால் என்னென்ன பலன்கள் என்பதனை பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் இமேஜையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்புது வீடியோக்களை பார்த்து பயனடைய முடியும். இரவில் ஒரு பாத்திரத்தில் கருஞ்சீரகத்தை 2 ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்கு கொதிக்க விடவும். நன்கு கொதித்தவுடன் அடுப்பினை ஆஃப் பண்ணவும். இந்த பாத்திரத்தை மூடி வைக்கவும். இரவு முழுவதும் கருஞ்சீரகம் நீரில் ஊறி நிறம் மாறி இருக்கும். இதனை காலையில் வெறும் வயிற்றில் சிறிதளவு தேன் கலந்து பருகினால் சிறுநீரக கற்களும் பித்தப்பை கற்களும் கரைந்துவிடும். தினமும் காலை மாலை என 2 வேளையும் குடித்து வர நல்ல பலன் கிடைக்கும். தொடர் இருமல் மற்றும் ஆஸ்துமா நோயால் அவதிப்படுபவர்கள் இந்த கருஞ்சீரகத்தை பொடி செய்து தேனில் குழப்பி 1 ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வர சீக்கிரம் குணமாகும். மேலும் தோல் நோய்க்கு கருஞ்சீரகம் சிறந்த மருந்து. இதனை பொடி செய்து தேமல், சொரியாசிஸ் போன்ற தோல் நோய்களால் பாதிக்கப்பட்ட இடத்தில் தேய்த்து வர அந்த இடம் விரைவாக சரியாகும். தேமல் மறையும். இதனை பொடி செய்து குளியல் பொடியுடன் கலந்து குளித்து வர தோல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோயும் நம்மளை அண்டாது. புண்களால் ஏற்பட்ட தழும்புகள் கூட மறையும். அடுத்து சிறிதளவு கருஞ்சீரகத்தை காய்ச்சாத பசும்பால் விட்டு அரைத்து முகத்தில் தேய்த்து வர முகப்பரு மற்றும் பரு தழும்புகள் மறையும். மேலும் கருஞ்சீரகத்தில் தைமோக்ளோனின் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இது உடலுக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. இது நம்ம உடம்பில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை குறைக்க பெரிதும் உதவுகிறது. கருஞ்சீரகத்தில் உள்ள நல்ல கொழுப்பு நம்ம உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்துவிடும். கருஞ்சீரக தண்ணீரை தினமும் பருகி வந்தால் பருத்த உடல் குறையும். மேலும் கருஞ்சீரகத்தில் நல்ல நறுமண எண்ணெய் உள்ளது. இது வயிறு உப்பிசம் மற்றும் கழிவுகளை எளிதாக வெளியேற்றுவதற்கு பெரிதும் உதவும். மலச்சிக்கலை போக்கும். இரைப்பையில் பாக்டீரியாவால் உண்டாகும் நோயை இது சரி செய்யும். தொற்றுநோய் மற்றும் குடலில் தேவையற்ற பூச்சிக்களை அழிக்கும் தன்மை உடையது. இதனை கர்ப்பிணி பெண்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது. முடி 3 மடங்கு வேகமாக வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கருஞ்சீரகத்தை தேங்காய் எண்ணெயில் 20 நிமிடம் காய்ச்சி 2 நாள் ஊறிய பின்பு வடிகட்டி தேய்த்து வர உங்களது முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வேகமாகவும் வளரும். கருஞ்சீரகத்தை வேக வைத்து வாய் கொப்பளித்து வந்தால் பல்வலிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கருஞ்சீரக எண்ணெய் பக்கவாத நோய்க்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் கருஞ்சீரக நீர் குடித்து வந்தால் பால் நன்கு சுரக்கும். கருஞ்சீரகத்தை தயிரில் குழப்பி சாப்பிட்டு வர வாயு மற்றும் அஜீரண கோளாறு நீங்கும். பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனையை கருஞ்சீரகம் போக்கும். குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி பிடித்திருந்தால் கருஞ்சீரகத்தை லேசாக வெறுஞ்சட்டியில் வறுத்து அதனை ஒரு வெள்ளை துணியில் தட்டி ஒத்தனம் கொடுக்கும் பொழுது அவர்களது நெஞ்சு சளி சீக்கிரமாக அகலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.